ஆன்மீகம்னாலே இன்றைக்கி பல பேருடைய சந்தேகமாக தான் இது இருக்குது. என்ன அப்படின்னா, பற்றற்ற நிலை தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது. ஆனால் அந்த பற்றற்ற நிலை அப்படின்னா, உலகத்தை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, உலக பொருட்களெல்லாம் விட்டுட்டு, மலை குகை காடுன்னு எங்கேயோ போய் தனிமையில் வாழ்வது தான். அல்லது அப்படியே குடும்பத்தில் இருந்தாலும் எந்த ஒரு உலக பொருட்களையும் உடைமைகளையும் அனுபவிக்கக்கூடாது. இதுதான் பற்றற்ற நிலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. என்ன அப்படின்னா, தவறான புரிதலில் இருக்கீங்க. அதனால தான் இந்த சந்தேகம் இருக்குது உங்களுக்கு. அப்படி இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி பற்றற்ற நிலை அப்படிங்கிறது இது கிடையாது. பற்றற்ற நிலை அப்படிங்கிறதுக்கு முதல்ல நீங்கள் அதற்கு பற்றுனா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. பற்றுனா என்ன அப்படின்னா, அது உலக பொருட்கள் ஆகட்டும், குடும்ப உறவுகளாகட்டும், இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது, இவர்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் பற்று. எல்லாருமே சிறு வயதிலிருந்தே பாதுகாப்பு தேவை அப்படின்னு பாதுகாப்பு உணர்வு கொண்டவங்களாக வளர்ந்துருப்பீங்க. அம்மா, அப்பா, அண்ணா, அக்கா, இப்படி இவர்கள் யாராவது நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு வளர்ந்துருப்பீங்க. இது இயல்பு தான், இது தவறில்லை. ஆனால் இந்த பாதுகாப்பு உணர்வு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது நாளடைவில் பற்றாக மாறுது. இவர்கள் இல்லை அப்படின்னா என்னால் வாழ முடியாது, இந்த வேலை போயிட்டா என்னாலெல்லாம் இருக்க முடியாது, என்னுடைய புகழும் பெருமையும் போயிட்டா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைக்கு வரீங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு பேஸ் அடிப்படை பயம். பயம்தான் அங்கே பற்றாக மாறுது. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தை மீது ரொம்ப அன்பாக இருக்காங்க. அது நாள் ஆக ஆக என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற நிலைக்கு வராங்க. ஏன் அப்படின்னா, அந்த குழந்தைய இழந்துருவோமோன்னு பயப்படுறாங்க. அந்த பயம் அங்கே பற்றாக மாறுது. குடும்பம், உறவு, சொந்தம், வீடு, பிள்ளைங்க, பணம், சொத்து, இது எல்லாமே இதில் ஏதாவது நம்ம இழந்துருவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த பயம்தான் அங்கே பற்றாக மாறுது. ஏன் இந்த பயம் வருது அப்படின்னா, அந்த பயத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் யார் அப்படிங்கிறத மறந்துட்டீங்க. நிரந்தரம் இல்லாததை நிரந்தரமானதாக நினச்சிக்கிட்டீங்க. உங்களுக்கு சொந்தம் இல்லாததை சொந்தமாக நினச்சிக்கிட்டீங்க. இதை எப்படி சொல்கிறதுனா, ஒரு நடிகருக்கு படத்தில் நடிப்பதற்கு ராஜா வேடம் கொடுக்கப்படுது. அந்த ராஜா வேடத்துக்காக அவருக்கு கிரீடம், வைர நகைகள், சிம்மாசனம், 1000 வேலையாட்கள் கொடுக்கப்படுது. அங்கே அவருக்கு சொந்தம் கொண்டாட, உரிமை கொண்டாட கொடுக்கப்படலை, அவருடைய வேடத்துக்காக அங்கே கொடுக்கப்படுது. அவரும் அங்கே அந்த உடைமைகளை, இந்த பொருட்களை நன்றாக பயன்படுத்துகிறாரு, நல்லா அனுபவிக்கிறாரு. ஆனால் உரிமை கொண்டாடலை. இதுவே அவர் நிஜத்திலையும் அந்த ராஜா தான் நம்ம அப்படின்னு நினச்சி இந்த பொருட்களை எல்லாம் அவர் சொந்தமாக்கிக்கணும்னு நினச்சா என்ன ஆகும் சொல்லுங்கள்? அதே தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேடம் கொடுக்கப்பட்டு, அந்த வேடத்துக்கு தேவையான உறவுகளும் அந்த வேடத்துக்கு தேவையான உடைமைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த வேடம்தான் நீங்கள், அந்த உறவுகளும் உடைமைகளும் நமக்கு சொந்தம்னு நினச்சிக்கிட்டீங்க. அதனால் அதை இழந்துடுவோமோன்னு பயப்படுறீங்க. அந்த பயத்தால் அங்கே பற்று ஏற்படுது. அதாவது எல்லாருமே சொல்கிறீங்க, என் மனைவி, என் பிள்ளைங்க, என் பணம், என் வீடு, என் சொத்து, என் வேலை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த என்னுடையதுன்னு சொல்கிறோமே, இந்த என்னுடையதுன்னு சொல்லக்கூடிய அந்த நான் அப்படிங்கிறது எது? உண்மையாலுமே அது நம்ம தானா?
அல்லது மாய பிம்பமா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சொல்லுங்கள். அதாவது உங்களுடைய உண்மையான நான் என்பது அந்த உயிர்த்தன்மை. ஆனால் அதை மறந்துட்டீங்க எல்லாரும். மாய பிம்பத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. மாய பிம்பத்தை நீங்கள் நினச்சனால தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும், உலகத்தை துறக்கணும், உடைமைகளை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நீங்களாக நினச்சிக்கிட்டு ஓடணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் பற்றற்ற நிலைன்னு நினச்சிக்கிட்டீங்க. அதனால் சரியாக தெரிஞ்சுக்குங்க. துறவு என்பது எல்லாத்தையும் விட்டுட்டு போகக்கூடிய நிலை இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ ஓடக்கூடிய நிலை அல்ல. துறவு என்பது இருக்கும் இடத்திலேயே நான் என்னுடையது அப்படிங்கிற விடக்கூடிய நிலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பற்றற்ற நிலை அப்படிங்கிறது உலகத்தை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயோ ஓடுவது கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தில் இருந்து கொண்டே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து கொண்டே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடைமைகளையும் பொருட்களையும் அனுபவித்து கொண்டே நீங்கள் யார் என்று உணர்ந்து விடுதலை அடைவது. அதாவது இருக்கும் இடையிலேயே நான் அற்ற நிலையில் உங்களுடைய செயல்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வது. இதுதான் பற்றற்ற நிலை அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் அம்மா நாங்கள் குடும்பத்தில் இருந்து எப்படி அந்த பற்றற்ற நிலையில் வாழ்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு நல்லா உங்களுடைய மனைவி மீது, குழந்தைகள் மீது, கணவர் மீது நல்லா அன்பு செலுத்துங்க. ஆனால் அவர்களிடம் இருக்கும் எதிர்பார்ப்பை விடுங்க. உடைமைகளை, உலக பொருட்களை நல்லா அனுபவிங்க. ஆனால் அதற்கு அடிமையாகாதீங்க. அதன் மீது சொந்தம் கொண்டாடாதீங்க. வேலை அது எவ்வளோ பெரிய பதவியாக இருந்தாலும் அந்த வேலையை அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யுங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக ஒருபோதும் அந்த வேலையை செய்யாதீங்க. தன்னலமின்றி அர்ப்பணிப்பு உணர்வோடு அந்த வேலையை செய்யுங்க. பற்று வைங்க. யார் மீது? அந்த பரமன் மீது பற்று வைங்க. அதாவது நீங்கள் பொருட்கள் மீதும் உறவுகள் மீதும் ஏன் பற்று வைக்கிறீங்க? அங்கே தான் நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், அன்பு கிடைக்கும்னு பற்று வைக்கிறீங்க. ஆனால் அது நிரந்தரமானது இல்லையே, நிலையானது இல்லையே, அது உங்களுக்கு சொந்தமானது இல்லையே. அதனால தான் அங்கே இழந்துடுவோன்னு பயப்படுறீங்க. அதனால தான் பற்று ஏற்படுது. அதனால தான் சொல்கிறேன், இங்கே நிரந்தரமான நிலையான அந்த பரமன் மீது பற்று வைங்கன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, அந்த பரமனை நீங்கள் எப்பவுமே இழக்க மாட்டீங்க. அவன்தான் மாறா தன்மை உடையவன், நிரந்தரமானவன், நிலையானவன். அவன் மீது பற்று வைத்து அவனை பற்றி பிடித்து கொண்டு உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மீது அனைவர் மீதும் அன்பு செலுத்தி சந்தோஷமாக கொண்டாட்டமாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. உலகப் பொருட்களையும் உடைமைகளையும் நன்றாக அனுபவிங்க. அப்பொழுது உறவுகள் மீதும் உடைமைகள் மீதும் பற்று வைக்க மாட்டீங்க. ஏன்னா அங்கே உணர்ந்திருப்பீங்க, நமக்கு இது எதுவும் சொந்தமானது கிடையாது, அனுபவிக்க கொடுத்துருக்கான், நமக்கு சொந்தமானவன் எல்லாம் அந்த பரமன் தான். அதனால் இங்கே இழப்பதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு அங்கே பயம் இருக்காது. பயம் இல்லை அப்படின்னாலே அங்கே பற்று இருக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு தாமரை நீரில் தான் பிறக்குது, நீரில் தான் வாழ்கிறது, ஆனால் அந்த நீரில் நனைவதில்லை. அதே மாதிரி தான் நீங்களும் குடும்பத்தில் தான் பிறக்கிறீங்க, குடும்பத்தில் தான் வாழ்வீங்க, குடும்பத்தில் இருக்கிற உலக பொருட்களை உடைமைகளை அனுபவிப்பீங்க. ஆனால் அந்த பற்றுங்கிற நீரில் நனைய மாட்டீங்க. ஏனென்றால் அங்கே நீங்கள் இறைவன் மீது பற்று வைத்திருப்பதால் இறைவன் உங்களை பற்றி பிடித்து கொண்டு அந்த பற்றுங்கிற நீரில் உங்களை நனையாமல் பாதுகாத்து கொண்டு இருப்பான் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. அதனால் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் துறவி அப்படிங்கிறவங்க குடும்பத்தை விட்டுட்டு போய் இன்னும் மனதளவில் பற்றோடும் பயத்தோடையும் இருக்கக்கூடியவர்கள் தான். உண்மையான துறவி நல்ல ஒரு குடும்பஸ்தனாக இருந்து குடும்பத்தை நன்றாக பார்த்து கொண்டு பற்றற்றவனும் பயமற்றவனாகவும் இருக்கக்கூடியவனு தெரிஞ்சுக்குங்க. அதனால் அந்த பற்றை சரியாக வைங்க. அந்த பற்றை தவறான திசையில் வைத்தீங்க அப்படின்னா, அதாவது உறவுகள் மீதும் உலகப் பொருட்களின் மீதும் உடைமைகள் மீதும் பற்று வைத்தால் துன்பம், துயரம், கஷ்டம். அந்த பற்றை சரியான திசையில் வைத்தால் அதாவது அந்த இறைவன் மீது வைத்தால் அன்பு, அமைதி, நிம்மதி, ஆனந்தம்,
பேரானந்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.